இருந்தானா, ஒரு பிச்சைக்காரன் இருந்திருக்கான். ராஜாவுக்கு அவன் மேலே பாசம். நேராக அவர் என்ன பண்ணார், ஒரு செப்பு காசு தூக்கி அப்படி போட்டார். அவன் பிடிச்சவன் பிடிக்க தெரில, அவனுக்கு சாக்கடையில் போயிடுச்சு காசு. போட்ட காசு பிடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனாக இருக்க மாட்டோமே. பிடிக்க தெரியாமல் தானே பிச்சைக்காரனாக இருக்காங்க. போயிடுச்சு கீழே சாக்கடையில். உடனே சாக்கடையில் கையை போட்டான். ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. டேய், நான் தூக்கி போட்ட தப்பு தானே. தேர்லேருந்து இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில் கொடுத்தாரான். வெள்ளிக்காசு இந்த கையில் வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போட்டிருக்கான். ராஜா சொன்னாராம், இந்த வர்றா, இந்தா ஒரு தங்க காசு வச்சுக்கோ. தங்க காசை வாங்கிக்கிட்டான். வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடையில் கை போடுறான். ஐய, ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாராம், இதை வச்சுக்கடான்னு. தங்க முடிப்பை வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஏய், நீ சாக்கடையில் கை போடாமல் இருக்கணும்னா என்னடா பண்ணணும், என்னடா வேணும் உனக்கு? என் ராஜ்யத்தில் பாதி தரேன், எடுத்துக்கோடா. இந்த சாக்கடை பகுதி அதில் வருமானு கேட்டானா. என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த புத்தியை? ஒருத்தன் தவம் செய்யணும்னு போகிறான். தவம் செய்யணும் குருவேன்னா, குரு சொன்னார், உனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காரு. மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு வாழைப்பழமோ, மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா ஒரு வாழைப்பழமோ சாப்பிடுன்னார். குரு கிட்ட கேட்டானா, என்ன வாழைப்பழம் சாப்பிடலாம் குருவேன்னு. குரு சொன்னாரா, உனக்கு ஞானம் கிடைக்காதுடா, போட. என்ன மந்திரம் சொல்லுன்னு கேட்டிருந்தா கூட உனக்கு ஞானம் கிடைச்சிருக்கும். என்ன வாழைப்பழத்தை சாப்பிடணும்னு கேட்குற? இல்லை இல்லை, நான் இருக்கிறேன். போய் உக்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி உட்காடுறான். ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி போச்சு, தவங்கலைஞ்சு போச்சு. ஐயோ, தவங்கலைஞ்சு போச்சேன்னு கண்ணை மூடிக்கிட்டான். அதே டைம் அடுத்த நாள் ஒன்றும் தெரில, அதே டைம் அந்த பொண்ணு வரா, சலங்க ஒலி, தவங்கலைஞ்சிருச்சு. அடாடாடாடாடா, ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் உட்காந்தான். அடுத்த நாள் காதையும் மூடிக்கிட்டான். அடுத்த நாள் மல்லிகைப்பூ வாசனை. ஐயோ பொண்ணு கண்ணத்தை, மறுபடியும் வாழைப்பழத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு உட்காந்தான். மூக்கையை மூடிக்கிட்டான். கண்ணு முடிச்சு, காது முடிச்சு, மூக்கு. அடுத்த நாள் காலையில் ஆச்சு, 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, 9 ஆச்சு, 10 ஆச்சு. மனசு நினைச்சுதான் அந்த பிள்ளை வந்துட்டு போயிருக்குமோன்னு. இந்த மனசு என்ன பண்ணுவீங்க? எதை போட்டு மூடுவீங்க? அவனு சொல்லவா, உங்கள் மனசு உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்றே ஒன்று தான் இதில் இருக்குது. இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல இருக்கு. நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன் டைமை குறைச்சிக்கோங்க. ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இல்லை, நான் இந்த மாதிரி பேசும்போது சைலண்ட் ஆயிடுவாங்க, கைத்தட்டல் கூட வராது. என்ன மனசாட்சி இது அவ்வளவு ஆட்டி படைக்குது. பாத்ரூம் போகும்போது கூட, டாய்லெட் தானே போறீங்க, இது எது கூட? பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது, கூட இந்த இவங்களை கூட்டு போகலாமா? எத்தனை பேர் இருக்காங்க இதில்? வச்சுட்டு போகிறதுக்கு பயம் மேடம். பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சிருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த 5 நிமிஷத்தில் குடிக்கெட்டு போயிருமே. அதுவும் பணம் காணனாலும் பதற மாட்டேங்கிறாங்க, இது காணனா அவ்வளோ பதறாங்க. எங்கிருந்து ஜெயிப்பது? நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன? பெரிதினும் பெரிது கேள்னா என்ன? ஒரு விஷயத்த சொல்றேன், பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க ஐயா. பாத்திரத்தை பெருசா வைங்க பார்ப்போம். பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், இப்போ மழை பெய்யுது, வீட்டில் ஒழுகுது, பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுக்கிறோம் தண்ணியை. அதே மழை தானே பெய்யுது, கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா? பாத்திரம் பெருசா இருக்கு. பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான். பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது.